ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கப்பட்டை எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு உப்பை போட்டு தாளித்து விட்டுறலாம். உப்பு ஏன் போடுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஓகே, வெந்தாச்சு. தக்காளி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றலாம், பட் எனக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்காது. ஸோ நாங்கள் வதக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வாங்க தேங்காய் பால் எடுக்கலாம். தேங்காய் துண்டை நறுக்கி வச்சாச்சு. வெள்ளை பூண்டையும் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். அதாச்சும் ஆள் நிறையா இருக்க வீட்டில் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, சேர்த்தா இனிப்பாயிரும். ஓகே, மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாமா? வாங்க போகலாம். அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொடியை சேர்த்துக்கலாம். பொடி என்ன அதிகமாகலாம் தேவைப்படாது. மஞ்சத்தூளும் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு மிளகாத்தூளே போதுமானது. குழம்பு மிளகாத்தூளை போட்டு கிண்டி விட்டுறலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற வர 2 கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் ஊற்றிடலாம். தேங்காய் பால் எதுக்குன்னா கெட்டித்தன்மைக்காக தான். ஸோ எவ்வளோ தேங்காய், அரை மூடி தேங்காவா 2 சில்லு தேங்காவா, அது உங்களோட வீட்டில் உள்ள ஆளுங்களை பொறுத்து தான். குழம்பு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. குழம்பு கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி சாரை கழுவி அதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குழம்பு ரொம்ப கெட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த தேங்காய் பால் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும்ல. இப்போ நம்ம தேவையான மெயின் டிஷ் நம்ம முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கோம். ஸோ அதனால் பாதி முட்டை அவிச்சும் பாதி முட்டை உடச்சும் தான் ஊற்றுவோம். இந்த குழம்பு செஞ்சது எங்கள் சித்தி தான். அவங்க மதுரையில் இருக்காங்க. நாங்கள் ஒரு வேலையாக எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். ஏன்னா அவங்க வீட்லேயே 5 பேர் இருக்காங்க. சித்தப்பா, சித்தி, தம்பிங்க 3 பேர் இருக்காங்க. அப்புறம் நான், என் ஹஸ்பண்ட், மொத்தம் 7 பேரில். ஸோ முட்டை அதிகமாக தேவைப்படும் தானே, பெரிய குடும்பம். ஸோ உடச்சி பாதி முட்டை, அவிச்ச முட்டை தனியாக இருக்குது. இப்போ எங்கள் சித்தி காட்டுவாங்க. ஷாக் ஆகிடாதீங்க. பார்த்தாச்சா முட்டைய? வாங்க இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டை குழம்பு ரெடி.